ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 13. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அபிய வந்து தேடி ராகவ் வர்றாருல. அப்ப அங்க வந்து அவரு விக்னேஷ் வேற நிக்கிறாருல. இப்ப ஓடி போய் அபி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப ராகவ் வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்ப உடனே என்ன தேடி நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னொடனே, அங்க உனக்காக அக்கா, அப்புறமா உங்க அக்கா எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானே தேடி வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு ராகவ். அதுக்குள்ள வந்து அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணோடனே அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் வந்து அபிய பாத்துட்டேன்க்கா, நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா விக்னேஷ்க்கு போய் 2 பேருமா தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது அபி கேக்குறாங்க, நீங்களாவா என்ன இங்க தேடி வந்தீங்க? விக்னேஷ் தானே நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னாருன்னொடனே, அப்ப ராகவும் ஆமான்னு சொல்லிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி வந்து திட்டுறாங்க. 2 பேரையுமே திட்டுறாங்க. அபியும் திட்டுறாங்க, ராகவையும் திட்டுறாங்க. என்ன இருந்தாலும் நீ பண்ணுன தப்பு தான் அபி. நீ வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்ல யாருக்காச்சும் ஃபோன் பண்ணியிருக்கணும். வீட்ல வந்து இவன் இந்த மாரி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கணும். அதுக்காக நீ கோவிச்சுட்டு பீச்சுக்கு போனதெல்லாம் சரியான்னு சொல்லி பாட்டி அபியும் சத்தம் போடுறாங்க. ராகவையும் இதுக்கு மேல இது மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அங்க முரளி நின்னு என்ன சொல்றாருன்னா, ஐயோ செல்லம், நீ இதுக்கே இப்படி மன்னிப்பு கேட்டா எப்படி? இன்னும் என்னலாம் நடக்க வேண்டியது இருக்குது. நீ வந்து எப்படி இங்கேருந்து நிரந்தரமா போயிருவேன்னு நெனச்சு, நீ எதுக்கு இப்ப இங்க திரும்பி வந்த? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் நின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அப்புறமா பாட்டி வந்து எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க. இனிமே இந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிர்றாங்க. அபியும் சாரி சொல்றாங்க. ராகவும் சாரி சொல்றாரு. அப்புறமா எல்லாருமா போயிர்றாங்க. இப்போ ஒரு அனு வந்து அபி கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறாங்க. அதே மாரி ராகவ வந்து ஆகாஷ் கூட்டிட்டு போறாரு. அப்போ அக்கா, தங்கச்சி பேசுறாங்க. அப்போ உடனே அவங்க அனு வந்து கேக்குறாங்க, "உங்க 2 பேருக்குள்ள என்னடி பிரச்சனை?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லக்கா. அவரு என்ன தேடி வராரான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேற எதுவும் இல்லக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருடி, உன் லைஃப் ஆச்சும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னோனே." "உன் லைஃப் ஆச்சுமா? அப்போ உனக்கும் குட்டி பாஸுக்கும் எதுவும் பிரச்சனையான்னோனே?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு 2 பேருமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அனு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஆகாஷ் கூட எதுவும் பிரச்சனையாக்கி நம்ம வெளியில போனா, இவ வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, 8 மாசம் முடிஞ்சு நம்ம போகும்போது இவங்க 2 பேர் லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்க அதே மாரி ஆகாஷும் ராகவ் கிட்ட வந்து, "நீ ஏன் இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து இப்ப அந்த கல்யாணத்துல நடக்கும்ல, முரளியும் அபியும் ஹக் பண்ணி நிக்கிற இத பாப்பார்ல, அத மறுபடியும் யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பாத்துட்டு அத எப்படி இவன்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி, அப்புறமா ஒரு மாரியே சமாளிச்சுட்டு போயிடுறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, அபி வீட்ல எல்லாருக்கும் சமையல் பண்ணிட்டு, பாட்டிட்ட வந்து சொல்றாங்க, "இன்னைக்கு நான் எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சுட்டேன்" அப்படின்னோனே, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நீ மட்டும் எப்படி செஞ்ச? அனு வரலையா?" அப்படின்னோனே, "இல்ல அவளுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் போயிட்டா. அதுவும் இல்லாம சுந்தரி அத்தை இப்ப நான் கரெக்ட்டா அவங்களோட இதுபடி செய்யும்போது நானும் செய்யணும்ல பாட்டி, அதானே மொற" அப்படின்னோனே, "நீ இப்படி வெள்ளந்தியா இந்த மாரி எல்லாமே வெளிப்படையா பேசுறது தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வைக்க சுந்தரத்த சொல்லிர்றேன். நீ வந்து ராகவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன்னு" சொல்றாங்க. இப்ப அபி வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போதே, எப்படியும் இன்னைக்கு வந்து ராக்கி பாய் நம்மகிட்ட கத்து கத்துன்னு கத்தப் போறாரு. அத நம்ம அப்படியே வீடியோ எடுத்து பாட்டிட்ட போய் கேட்டு வீட்ல போய் சரவெடி பட்டாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அங்க போய் கதவ தட்டுறாங்க. அப்போ உள்ள லாவண்யா இருக்காங்க. அப்ப லாவண்யா எஸ் கம்மிங்னோனே, "ஓ மேடம் இங்க இருக்காங்களா? எப்படி இருந்தாலும் 8 மாசத்துக்கு ஒருவனுக்கு ஒருத்தி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ள போறாங்க. அபிய பார்த்தோனே லாவண்யா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க கொஞ்சம். அப்ப ராகவ கிட்ட போயிட்டு இந்த மாரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னோனே, "எடுத்து வை" அப்படின்னோனே, இப்ப லாவண்யா அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. "என்ன ராகவ், இப்ப தான் நான் சாப்பிட கூப்பிட்டேன். நீ இப்படி சொன்னனோனே?" "அதான் பாட்டி குடுத்து விட்டுட்டாங்களே, என்ன பண்ண முடியும்னோனே?" அபி கிட்ட எடுத்து வைன்னோனே, இப்ப அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ராக்கி பாய புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. அந்நியன்றமோ கேரக்டர்லாம் மாறி வேற ஏதோ கேரக்டர்ல வந்து உட்கார்ந்துருக்கிறாரேன்னோனே, இப்ப சாப்பாடு வைக்கும்போது, "நீ சாப்பிட்டியான்னு?" சொல்லி கேட்கிறாரு. அப்பவும் அபி அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டே இருக்கிறாங்க. "என்ன?" அப்படின்னோனே, "இல்ல" அப்படின்னோனே, "உட்காரு, இன்னொரு பிளேட் எடுத்து வை. 2 பேருமா சேர்ந்து சாப்பிடலான்னோனே." அபி உட்கார்ந்து சாப்பிடும்போது லாவண்யாவே பார்த்துட்டு இருக்காங்க. லாவண்யா அபியே பார்க்குறாங்க. இப்ப அபி வந்து ராகவ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "அவங்கள போய் சாப்பிட சொல்லுங்க. இல்லாட்டி நமக்கு தான் வயிறு வலி வரும்னோனே." இப்ப அவங்க வந்து, "நான் இங்க இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க கத்திட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி லாவண்யா அங்கருந்து வெளியில போயிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு, அவங்க அக்கா வந்து பூ குடுத்து, ஆகாஷ் வந்து அனுவுக்கும், ராகவ் வந்து அபிக்கும் வச்சு விட சொல்றாங்க. பாட்டி வந்து இந்த வாரம் வியாழக்கிழமை தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு சுந்தரியும், கிருஷ்ணாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ உடனே சுந்தரி என்ன கேட்குறாங்க, "ஏன் ராகவ், இதுல வந்து உனக்கு விருப்பம் இல்லையான்னோனே?" "இல்ல எனக்கு சம்மதம்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிர்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.